சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு எதிராக அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது. என்ன வழக்கு, விவரம் என்ன? சுமார் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் இந்த தீவுத்திடல் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் அந்த இடத்தில் தான் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயமானது நடத்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருந்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே இதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வந்து கொண்டே இருந்தது. மழை வெள்ளம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு நடைமுறைகள் சிக்கல் இருப்பதாக சொல்லி சில முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில் அதிமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த கார் பந்தயத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நிதி விவகாரம், இதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளில் குளறுபடிகள் இருக்கிறது போன்ற பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி அந்த மனுவில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதைவிட மிக முக்கியமானது, பொதுமக்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் போன்ற அம்சங்களையும் அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மனுவை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த கார் பந்தயம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி விரைவாக தடை உத்தரவு பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக தரப்பு வழக்கறிஞர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் சிலரிடமும் அவர்கள் பேசி வருகின்றார்கள். இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் விடுமுறை, நாளையும் விடுமுறை. திங்கட்கிழமை தலைமை நீதிபதி அமர்வில் இந்த விவகாரத்தை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்பதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கின்றது. நாட்கள் மிக குறைவாக இருப்பதால் வழக்கு விசாரணையை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்பதில் தான் தற்பொழுது அதிமுக முழு வீச்சாக இருக்கிறார்கள். மனுவும் அந்த நோக்கத்தில் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். சென்னையில் நடைபெற இருக்கும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு எதிராக அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கிறது. கார் பந்தயத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்று அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது.